All right. இன்னைக்கோட வீடியோ ஒரு நம்பர் தியரி பேஸ்ட் வீடியோ. We will focus on the problem to be solved using Chinese remainder theorem. Chinese remainder theorem அப்படிங்கிறது சிஸ்டம் ஆஃப் கான்ட்ருவன்ஸ் ரிலேஷன்ஸை சால்வ் பண்றதுக்காக ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ற ஒரு தியரம். அதோடைய ஒரு சாம்பிள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். Let x be an unknown such that x is congruent to 2 modulo 3, 1 modulo 4 and 2 modulo 5. அதாவது ஒரே நம்பர், அந்த நம்பர் 3 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2, 4 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1, 5 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2. இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற ஒரே நம்பரை நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா அது சைனீஸ் ரிமைண்டர் தியரம் மேல முடியும். அஃப்கோர்ஸ் ட்ரையல் அண்ட் எரர்ல இன்ஸ்பெக்ஷன்ல நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் நம்ம இன்னைக்கு ஒரு ஜெனரல் ப்ரொசீஜர் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் நான் 2-3 ப்ரீ ரெக்வசிட்ஸ் டிஃபைன் பண்ணிடுறேன். Two integers a and b are said to be co-prime if their greatest common divisor of a and b is 1. Of course, it goes without saying, we discussed this only for positive integers. Two positive integers a and b are said to be co-prime if their greatest common divisor of a and b is 1. அதாவது ரெண்டு நம்பரோட ஜிசிடி வந்து 1 ஆக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 and 8 ஆர் co-prime. 3, 8 ரெண்டு நம்பரும் டிவைட் பண்ற கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 தான். ஆக்சுவலி 1 மட்டும் தான் டிவைட் பண்ணுது. ஸோ பை டிஃபால்ட் அது கிரேட்டஸ்ட் ஆகிடும். 4 and 9 டிவைட் பண்ற ஒரே டிவைசர் 1 தான். அது பை டிஃபால்ட் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆகிடும். 6 and 15 டிவைட் பண்ற நம்பர்ஸ் 1 and 3 இருக்கு. 1 6 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். 3 6 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். அப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ்ல கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து 3 தான். ஸோ 6 and 15 ஆர் நாட் co-prime. Second definition வந்து multiplicative inverse of a number modulo x. So let a be an integer and x be a positive integer. We define a multiplicative inverse of a modulo x. இது ஒரு phrase இது. It is one single phrase. என்ன phrase-னா multiplicative inverse of a modulo x. இது மொத்தத்துக்கும் ஒரே நோட்டேஷன் b. அந்த b எப்போ நம்ம மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் சொல்லுவோம் அப்படின்னா ab பிளஸ் xy இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா a ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மாடுலோ x வரும் b. ஃபார் எக்ஸாம்பிள் 2 இஸ் த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 5 மாடுலோ 3. ஏன்னா 2 into 5 10 பிளஸ் 3 into மைனஸ் 3 பண்ணும்போது -9 வந்துடுது. அதனால 1. 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணும்போது இது இன்னொரு ஷார்ட்கட் வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 5 into 2 5 into 2 5 into 2 is some multiple of 3 plus 1. இந்த இடத்துல 5 into 2 10 is equal to a multiple of 3 plus 1. 3 into 3 plus 1. அதே போல 1 is a multiplicative inverse of 13 modulo 4. 1 ஓட இன்வர்ஸ் 13 சொல்றோம். அது எப்படின்னா 13 into 1 is equal to 13. This is equal to some multiple of 4. 4 into 3 plus 1. இதை தான் நம்ம இங்கே ஆக்சுவல் டெஃபினேஷன்ல ஃபிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு டெஃபினேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஒன்று கோப்ரைம், இன்னொன்று மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ மாடுலோ எக்ஸ். நவ் லெட்ஸ் கோ டு த தியரம். இந்த தியரம் இப்படிதான், இது மொத்த ஸ்க்ரீனுமே ஒரே தியரம். ஸோ நம்ம வெரி கேர்ஃபுல்லி நம்ம வந்து தியரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நமக்கு k integers வேணும். Let n1, n2, nk denote integers greater than 1. இது எல்லாமே positive integers. Integers greater than 1 நாலே positive தான். Integers greater than 1 such that they are pairwise coprime. Pairwise coprime னா எந்த ரெண்டு இன்டிஜர் எடுத்தாலும் அது கோப்ரைமா இருக்கும். n1 n2 n2 n3 n4 n5
n1 nk எந்த ரெண்டு இன்டிஜரா இருந்தாலும் அது கோப்ரைமா இருக்கும். And let a1 a2 ak அது மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கிறோம் such that the following congruence relations are true. X is congruent to a modulo n, x is congruent to a2 modulo n2 அது மாதிரி. Then the solution to the linear congruence relation, இந்த linear congruence relation system இருக்கு இல்லையா, இதோட சொல்யூஷனை நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷன்னால டிஃபைன் பண்றோம். இந்த பாக்ஸ் நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. x is equal to a1 m1 into n1 plus a2 m2 into n2 up to ak mk into nk. இந்த k ப்ராடக்ட்ஸ் ஒரு டோட்டல் மாடுலோ n அதுல வர்ற ஆன்சர் தான் நம்மளுடைய சொல்யூஷன். இதுல கேபிட்டல் nங்கிறது இந்த n நம்பர்ஸ் உடைய ப்ராடக்ட், n1 n2 nk உடைய ப்ராடக்ட். கேபிட்டல் niங்கிறது n டிவைடட் பை ni. அப்புறம் mi தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ni மாடுலோ ஸ்மால் mi. இதுதான் மொத்த சைனீஸ் ரிமைண்டர் தியரம். ஃபர்தர் இதுல x1 ஒரு சொல்யூஷன் இருந்து xன்னு ஒரு சொல்யூஷன் இருந்தா அந்த ரெண்டுமே கான்க்ருவென்ட் மாடுலோல வரும். அது எப்படின்னு நான் டிஃபைன் பண்றேன். ஒரு எக்ஸாம்பிள்ல போட்டா தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பிகின் வித் இந்த டெஃபினேஷன் தான் சொல்லியாச்சு. Find at least two values of x such that x is congruent to 1 modulo 2, 1 modulo 3, 2 modulo 5. அப்போ அந்த நம்பர் எப்படின்னா 2 ஆல டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வரணும், 3 ஆல டிவைட் பண்ணும்போது 1 ரிமைண்டர் வரணும், 5 ஆல டிவைட் பண்ணும்போது மட்டும் 2 ரிமைண்டர் வரணும். இதுதான் ப்ராப்ளம். ஆப்வியஸ்லி இந்த ப்ராப்ளம் பார்க்கும்போது 2, 3 and 5 இது மூணுமே பிரைம் நம்பரா இருக்கிறதுனால எந்த ரெண்டு நம்பர் எடுத்தாலும் அது கோ பிரைமா தான் இருக்கும். 2 and 3 are co-prime, 3 and 5 are co-prime, 2 and 5 are also co-prime. இப்போ பேஸ் பண்ணி நம்ம சொல்யூஷன் ஆரம்பிக்கணும்னா முதல்ல 2 into 3 into 5 ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிக்கணும். அது 30. அதுல n1ங்கிறது 30/2 அதாவது 15, n2ங்கிறது 30/3 அதாவது 10, n3ங்கிறது 30/5 அதாவது 6. ஸோ இப்போ நமக்கு கேபிட்டல் என்னன்னு தெரியும், கேபிட்டல் n1, கேபிட்டல் n2, கேபிட்டல் n3 தெரியும். கேபிட்டல் M1, கேபிட்டல் M2, கேபிட்டல் M3 மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் கான்செப்ட் போட போறோம். ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ங்கிறதுனால M1 is a value such that 15x plus 2y is equal to 1. A and B and X பார்த்தோம். இங்க நம்ம 15 and 2 ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதுனால M1ங்கிறது ஒரு நம்பர், Xன்னு ஒரு நம்பர். அந்த X என்ன ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 15x plus 2y is equal to 1 where y is an integer. இதை சால்வ் பண்ணணும். இது நம்ம இன்ஸ்பெக்ஷன்ல இருந்தே கண்டுபிடிக்கலாம். 15 ones are 15, 15 into 1 plus 2 into minus 7 is equal to 1. அதனால x வந்து 1. Multiplicative inverse of 15 modulo 2 அப்படிங்கிறது 1. நெக்ஸ்ட் m2க்கு வரும்போது அந்த மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் xன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் such that 10x plus 3y is equal to 1. மறுபடியும் இங்க 10 into 1ங்கிறது 10, 10 plus 3 into minus 3 is equal to 1. So m2வும் 1. லாஸ்ட்ல M3க்கு வரும். M3க்கு வரும்போது இந்த கடைசி ப்ராடக்ட் எடுத்துக்கணும். கடைசி ப்ராடக்ட் வந்து N3. N3ங்கிறது 30/6 அதாவது 30/5 அதாவது 6. அப்போ 6ஓட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் மாடுலோ 5 போடணும். இந்த இடத்துல ஒரு கோயின்சிடன்ஸ்னால 3 ஆன்சரும் 1 வருது. 6 into 1 is 6. 6 plus 5 into minus 1 is 1. ஸோ இப்போ நம்ம எல்லா வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். என்னென்ன வேல்யூ நான் இங்க ஒரு பாக்ஸ்ல எழுதுறேன் so that you can verify. A1 questionல வந்து A1 is equal to 1, A2 is equal to 1, A3 is equal to 2, and next M1ங்கிறது 30/2 அதாவது 15, M2ங்கிறது 30/3 அதாவது 10, M3ங்கிறது 30/5 அதாவது 6. நெக்ஸ்ட் N1 சாரி இதெல்லாம் N1 இல்லையா, N1ங்கிறது 15, N1ங்கிறது 15, N2ங்கிறது 10, N3ங்கிறது 6. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச M1 என்ன, M1 வந்து எல்லாமே 1 தான் கண்டுபிடிச்சோம். ஸோ M1 is equal to 1, M2 is equal to 1, M3 is equal to 1.
So in the three numbers I multiply பண்றோம் 1 into 15 into 1 are the first product, 1 into 10 into 1 second product, 2 into 6 into 1 third product. இந்த மூணு ப்ராடக்ட்டையும் ஆட் பண்ணிட்டோம். இது 15, இது 10, இது 12, டோட்டல் வந்து 25 plus 12 37 mod 30. அப்போ 37 30 ஆல டிவைட் பண்ணும்போது ரிட்டர்ன் ஆகிற ரிமைண்டர் தான் நமக்கு வேணும். 37 30 ஆல டிவைட் பண்ணா ரிட்டர்ன் பண்ற ரிமைண்டர் 7. இப்போ நம்ம தேடுற ஆன்சர் 7. ஃபர்தர் நம்ம இந்த தியரம்ல கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, எக்ஸ் ஒரு சொல்யூஷனா இருக்கும்போது எக்ஸ் ஒன்னும் சொல்யூஷனா இருந்தா அதை நம்ம ஈஸியா ஜெனரேட் பண்ணிடலாம். எப்படி இந்த கேபிட்டல் எண் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம்ல, இந்த கேபிட்டல் எண்ணோட மல்டிபிள்ஸ் ஆட் பண்ணா மட்டுமே போதும். இப்போ 7 ஒரு ஆன்சர் தெரியும், 7 பிளஸ் 30 ஆன்சர் தான். 7 ஒரு ஆன்சர் தெரியும், 7 பிளஸ் 60 ஆன்சர் தான். ஏன்னா 30 மல்டிபிள் ஆட் பண்றோம். 7 ஒரு ஆன்சர் தெரியும், 7 பிளஸ் 90 ஆன்சர் தான். இந்த வெரிஃபிகேஷன் நான் நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 7ங்கிறது கரெக்ட். ஏன்னா 7ங்கிறது 1 plus 2 into 3, அதனால 7 is congruent to 1 mod 2. 7ங்கிறது 1 plus 3 into 2, அதனால 7 is congruent to 1 mod 3. 7ங்கிறது 2 plus 5, அதனால 7 is congruent to 2 mod 5. இது ஈஸியா ஃபிட் ஆயிடும். இது மாதிரி நம்ம 37, 67, 97, 127 எல்லாமே செக் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமை லைவா சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு x is congruent to 2 modulo 3, 1 modulo 4, 2 modulo 5 இந்த மாதிரி ரெண்டு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த n1, n2, n3 எல்லாம் கோ பிரைமா இருக்காங்கிறது. n1ங்கிறது 3, n2ங்கிறது 4, n3ங்கிறது 5. இதுல ஆப்வியஸா 3 and 4 ஆர் கோ பிரைம். ஏன்னா ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ற ஒரே நம்பர் +1 தான். 4 and 5 are also co-prime. So pairwise they are co-prime. அதே மாதிரி லாஸ்ட்ல 3 and 5 ரெண்டுமே prime நம்பர் தான், அதனால by default they are also co-prime. So இந்த தியரமை நம்ம ஈஸியா அப்ளை பண்ண முடியும். So what is n1? n1 is 3, n2 is 4, n3 is 5. Capital N-ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் 3, 4 and 5. இந்த இடத்துல அது 60. அப்போ கேபிட்டல் N1ங்கிறது 60 by 3, அதாவது 20. N2ங்கிறது 60 by 4, அதாவது 15. அண்ட் the லாஸ்ட் N3ங்கிறது 60 by 5, அதாவது 12. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த நம்பர்ஸ் 20, 15, 12 இந்த மூணுத்தோட இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். 20யோட இன்வர்ஸ் மாடுலோ 3 போடணும், 15ஓட இன்வர்ஸ் மாடுலோ 4 போடணும், 12ஓட இன்வர்ஸ் மாடுலோ 5 போடணும். தட் வில் டூ இட் இன் தி நெக்ஸ்ட் பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 20ஓடைய இன்வர்ஸ். Let's do that. I'll do that in the next page. Okay. Okay. So let's begin this. So M1 அப்படிங்கிறது multiplicative inverse of 20. N1ங்கிறது 20, multiplicative inverse of 20 modulo 3. Okay. So நம்ம என்ன பண்ணணும்? We need to find an x such that there is an x such that 20x plus 3y is equal to 1. இது ரொம்ப simple. That x is 2. ஏன்னா 20 into 2 is 40 plus 3 into minus 13 is 39. 40 minus 39 is equal to 1. So m1 is equal to 2. Next, m2 is equal to mi multiplicative inverse of 15 modulo 4.
அப்போ என்ன இங்கேயும் என்ன there is an x such that there is an x such that 15x plus 4y is equal to 1. இது not a big deal. இந்த x வந்து 3. ஏன்னா 15 into 3 is 45 plus 4 into minus 11 is 44. 45 minus 44 is equal to 1. And last up, m3 is the multiplicative inverse of கடைசி ப்ராடக்ட் வந்து 12 modulo 5. So there is an x such that 12x plus 5y is equal to 1. And the x வந்து 3 because 12 into 3 is equal to 36 plus 5 into minus 7 is equal to 35. 36 minus 35 is equal to 1. So நமக்கு எல்லா இன்வெர்சஸுமே ரெடி. n1 அப்படிங்கிறது 20, m1 அப்படிங்கிறது what is it? m1 ங்கிறது 2, a1 questionல இருந்த a1 என்ன? questionல இருந்த a1 வந்து 2, a1 2. அடுத்து n2 அப்படிங்கிறது 15, m2 அப்படிங்கிறது 3, a2 அப்படிங்கிறது 1. Same, n3 is equal to 12, m3 is equal to 3, a3 is equal to 2 in the question. ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்ச உடனே நம்ம ஃபைனல் சொல்யூஷனை எழுதிடலாம். ஃபைனல் சொல்யூஷன் இந்த 3 ப்ராடக்டையும் போட்டுட்டு இந்த 3 ப்ராடக்டையும் ஆட் பண்ணுறது தான் நம்மளுடைய ஃபைனல் சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது, செகண்ட் ப்ராடக்ட் இது, தேர்ட் ப்ராடக்ட் இது. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் லைன்ல எழுதலாம். x is equal to 20 into 2 into 2 plus 15 into 3 into 1 plus 12 into 3 into 4 into 2 modulo 3 into 4 into 5 அதாவது 12 into 5 அதாவது 60. This product is simple. First product வந்து 80, second product 45, third product 72 modulo 60. இந்த மூணு 80 plus 45 வந்து 135, 125 plus 72 வந்து 197. So 197 modulo 60. So x should be 17. ஏன்னா 197 எப்படி எழுதலாம்? We can write down 197 as 197 அப்படிங்கிறது 60 into 3 plus 70. So 197 is 60 ஆல divide பண்ணா remainder 17. So the final answer we are looking for is x is equal to 17. ஒரு சின்ன வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். வெரிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. இந்த x is equal to 17 மூணு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் பார்க்கணும். 17 congruent to dash modulo 3. 17 3 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 தான். அதே போல 17 is congruent to dash modulo 4. 17 4 ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 தான். அதனால இந்த ஈக்குவேஷனும் கரெக்ட். அண்ட் ஃபைனலி 17 is congruent to dash modulo 5. 17 5 ஆல டிவைட் பண்ணும்போதும் ரிமைண்டர் 2 தான். கொஸ்டின்ல இருக்கிற மூணு கான்க்ருவன்ஸ் ரிலேஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் எக்ஸ்ட்ரா ஒரு ஆன்சர் கேட்டிருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரா ஆன்சருக்கு இந்த நம்ம கண்டுபிடிச்ச 17 பிளஸ் எனி மல்டிபிள் ஆஃப் 60 சேர்த்துக்கலாம் நம்ம. அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த 60 எங்க வருது? 60 is 3 into 4 into 5. எனி மல்டிபிள் ஆஃப் 60 சேர்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 17 plus 1 multiple of 60. 17 plus 60ங்கிறது 77. 77 எல்லா ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா 77ங்கிறது 75 plus 2 அதனால 2 modulo 3. 76 plus 1 அதனால 1 modulo 4. 75 plus 2 அதனால 2 modulo 5 கூட. x is equal to 77 is also a solution. நீங்க இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். 60 into 2 போட்டுக்கோங்க 120. 120 plus 17 137 ஆன்சர் தான். இதெல்லாம் ஆன்சர். x is equal to 17 ஒரு ஆன்சர், 77 ஒரு ஆன்சர்,
137 ஒரு ஆன்சர், 197 ஒரு ஆன்சர், 257 ஒரு ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஆன்சர்ஸ் பில்ட் பண்ணிட்டே போகலாம். All of these are solutions. All are solutions to the given system. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சைனீஸ் ரிமைண்டர் தியரமோட பேசிக் டெஃபினிஷன், சம் ப்ரீ ரெக்வசிட்ஸ் பார்த்தோம். அந்த டெஃபினிஷன்ஸ் அப்ளை பண்ணி தியரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த தியரம் பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சில 2 எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கணும்னா அது கூட கொடுக்கலாம். I'll give you some practice problems. Just give me 1 minute. I'll give you a practice problem so that you can practice at home. Number 3, x is congruent to 3 equation கொடுக்குறேன். 3 equation try பண்ணி பாருங்க. 1 modulo 3, 1 modulo 4, 3 modulo 5. இது ஒரு ஆன்சர். இன்னொரு ப்ராப்ளம். Two modulo 3, 4 modulo 5, 5 modulo 4, 5 modulo 7. And இதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் காம்ப்ளிகேட் ஆகணும்னா ஆன்சர் இருக்கிற ரேஞ்சை நான் டிஃபைன் பண்றேன். Find an answer, find a solution where x belongs to x இருக்கிற ரேஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். x belongs to the interval. ஏன்னா ரொம்ப சின்ன நம்பர் கூட நீங்க ஆன்சரா கொடுக்கலாம். அதனால ரேஞ்ச் நான் டிஃபைன் பண்றேன். x belongs to the interval 100, 200. இங்க x belongs to the interval 90, 250, 90, 300. இந்த இன்டர்வல்ல எனக்கு ஒரு ஆன்சர் கொடுங்க. That will be a very good choice. Both problems they have an answer. This is not a big deal. நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. Let's find out how many of you are solving it correctly. Okay, that will be it. Thank you. I'll see you in the next video.